எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம். இந்த தைராய்டு ப்ராப்ளத்தை எப்படி க்யூர் பண்ணுறது, நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தைராய்டு வந்து பார்த்திங்கன்னா வரும்பொழுது நம்ம தொண்டை பகுதியை வந்து ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக வார்ம் வாட்டர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. வீக்லி 3 days வந்து உப்பு தண்ணி போட்டு நல்லா கர்கிள் பண்ணுங்கள். மெயினாக வந்து நம்ம டீச்சர் ப்ரொஃபஷனலில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தைராய்டு ப்ராப்ளம் ரொம்பவே அனுபவிப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து வார்ம் வாட்டர் அடிக்கடி எடுத்துக்கணும். வீக்லி 3 days ஒன்ஸ் வந்து கர்கிள் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்தது கொத்தமல்லி இருக்குது இல்லைங்களா, அந்த கொத்தமல்லியை வந்து 1-2 அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு கொத்தமல்லி காஃபி இருக்குது இல்லைங்களா, அந்த கொத்தமல்லி காஃபி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. சப்போஸ் அதை வறுத்து வைக்க நமக்கு டைம் இல்லை அப்படிங்கும்போது கொத்தமல்லி ஒரு 2 ஸ்பூனை நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை காலையில் எடுத்து நீங்கள் குடிக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெந்தயத்தை நைட்டே ஒரு 2 ஸ்பூன் ஊற வச்சுட்டு காலையில் அந்த வெந்தயத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியும் நீங்கள் குடிக்கும்போது ரொம்பவே நல்லது. இன்னும் வெந்தயம் கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும், கசப்புக்கு தான் அதிகமான மருத்துவ குணம் இருக்குங்க. அதனால் நீங்கள் வெந்தய தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸு. அந்த நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் குடிக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா ரிசல்ட் இருக்குங்க. சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு பயப்படுறவங்க அதில் 1-2 பெப்பர் போட்டு குடிக்கலாம். கொஞ்சம் இந்து உப்பு போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. இதை வந்து ஒரு 10 days to 15 days நீங்கள் ஃபாலோ பண்ணும் போதே உங்களுக்கு தைராய்டு குறையிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி தைராய்டு எப்படி இருந்தது, குறைஞ்சதுக்கப்புறமா எப்படி இருக்குது, இதை சாப்பிட்டதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரிசல்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தைராய்டு ப்ராப்ளத்துக்கு வந்து சூன்ய முத்ரா அப்படின்னு ஒரு முத்ரா இருக்குது. அந்த முத்ராசன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சூன்ய முத்ரா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நடக்கும் போது நிற்கும் போது எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இந்த ட்ரிங்கிங் ரெமடியோடு சேர்ந்து இந்த தைராய்டுக்கான முத்ராஸும் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த பதிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தைராய்டுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.